பார்த்து வருகிறோம். அண்டை வீட்டாருடனான சமரசத்தை தொடர்ந்து த்ரிஷா தரப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவருடைய வழக்கு என்பது தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அண்டை வீட்டாருடன் மதில் சுவர் தொடர்பாக எழுந்த பிரச்சினை காரணமாக அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அது தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். சென்னை செனட் ஆஃப் ரோடு 2வது வீதியில் நடிகை த்ரிஷாவுக்கு சொந்தமாக அந்த ஒரு வீடு ஒன்று அமைந்துள்ளது. ஆனால் இந்த வீட்டுக்கு அருகில் மெய்யப்பன் என்பவர் புதிதாக ஒரு வீட்டு கட்டுமானத்தை மேற்கொண்டார். ஆனால் இந்த ஒரு கட்டுமானம் தன்னுடைய வீட்டின் கட்டுமானத்தை பாதிக்கும் வகையில் இருப்பதால் அந்த மதில் சுவரை இடிக்க வேண்டும், அந்த மேற்கொண்டு அந்த ஒரு கட்டுமானத்தை தடை விதிக்க வேண்டும் என ஏற்கனவே நடிகை த்ரிஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார், ஒரு உரிமையியல் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த மதில் சுவர், பொதுவான அந்த மதில் சுவரை இடிக்க ஒரு இடைக்கால தடை உத்தரவும் பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு தான் இன்று நீதிபதி டி.க. ராமன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நடிகை த்ரிஷா தரப்பில் தங்கள் தரப்பிலும் மெய்யப்பன் தரப்பிலும் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பேசி அந்த பிரச்சனை சமரசமாக முடிக்கப்பட்டு விட்டது. மேற்கொண்டு இந்த வழக்கை தான் தொடர்ந்து நடத்த விருப்பமில்லை என்று நடிகை த்ரிஷா தெரிவித்திருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் நடிகை த்ரிஷா தொடர்ந்த இந்த ஒரு வழக்கை தற்போது முடித்து வைத்துள்ளது. அதே போல இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் நடிகை த்ரிஷா செலுத்திய அந்த கட்டணத்தை திரும்பி செலுத்தவும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.